கெட்டப் மாத்தின இடத்துல பேப்பரே ஆட்டைய போட்டு வந்துட்டீங்களா? பேப்பரை மட்டுமா ஆட்டைய போட்டுருக்கு, பேண்ட் சட்டையும் ஆட்டைய போட்டாச்சு. அண்ணே ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க. ஜம்முன்னு இருந்தா சந்தேகம் வராது. நீ ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆளு அடையாளமே தெரியலனே. சூரிய கூட்டி கடலிங்க கலத்தி விட்டான், கிருதாவ அழகா சேதிக்க விட்டானே. ஒரு சேஞ்ச் வேணும்ல. சரி இவ்வளவு மீசையே வச்சிருக்கீங்க, எடுத்துட வேண்டியதானே? ஆம்பளைக்கு மீசைல அசிங்கமா இருக்கும்டா. ஒரு சாம்பிளுக்கு அப்படி வச்சிருக்கேன். இந்த கெட்டப்ப வச்சு பெருசா செட்டில் ஆயிரணும். ஓகே ஓகே. இப்ப என்ன பண்றீங்க? இந்தா நீங்க 2 பேரும் சாப்பிட்டு அண்ணனுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க, பசிக்குது. ஏதனை எப்படி காசு? சலூன் கடைக்காரன் சட்டையை கட்டி போட்டுருந்தா லைட்டா உள்ள கையை விட்டு ஒரு 500 சிக்கிச்சு. அதுலயே முடி வெட்ட காசை கொடுத்துட்டு சாப்பாடு கேர் பண்ணியாச்சு. கிங்கினே நீங்க. நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோமோ? சீக்கிரம் கத்துறடா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. ஓடு ஓடு என்ன சூடா வாங்கிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்கடா டேய். அப்பா நம்ம தொழில் திறமையை பார்த்து இவங்களே கண்ணு வைக்கிறாங்க. நம்மளாம் என்ன வழி? சற்று நேரம் படுப்போம். என்னடி முடியம்மா கண்ணுல யாரா ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுது? எங்க வந்திருக்க? உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் கண்ணு முன்னாடி நீ தப்பிக்கவே முடியாது. பயப்படாதீங்க. எதுக்கு நான் தூங்கும் போது வாயில அடிச்ச? வாய்க்கு மேல வந்துங்க. கொஞ்சம் விட்டுங்க, மூக்குள்ள குண்டு மூளைய குதிரை. இந்த மெண்டதா இருப்பீங்க. கரெக்டான நேரத்துல கட்டைய போட்டுங்க. அது வண்டுலடா, என் மீசடா, என் மீசடா. அது மீசலனே, வண்டு. அது சைஸ்க்கு எவ்வளவு ரத்தம் குடிச்சிருக்கு பாத்தீங்களா? டேய், அது என் சொந்த ரத்தம்டா. என்ன ஏனே நான் அப்பவே சொன்னேன் இந்த ஹிட்லர் மீசை எடுத்து எறிங்கன்னு. கேட்டீங்களா? தப்புதான்டா, தப்புதான். உன் பேச்ச கேட்காத தப்புதான். மீசைக்கும் வண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம அடிச்ச அந்த நாரப்பையில சும்மாவா விட்டீங்க? எங்கடா பிடிக்கிறக்குள்ளதான் ஓடிட்டானே. விரட்டி பிடிக்க வேண்டியதானே? டேய், எப்படி பிடிக்க முடியும்? ஓர லாரி கடியில உள்ள வந்து ஓடுறான்டா அவன். நீங்களும் உள்ள பாய வேண்டியதானே? உள்ள போனா அவன் வெளியே வருவான், நான் டயருக்குள்ள போயிருவேன். அது நடக்கணுமா உனக்கு? சரி சரி விடுங்க. நடந்து போச்சு, அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. பசிக்குது, கூட மாட வந்து ஏதாவது வாங்கி கொடுங்கண்ணே. நானா அரஞ்சேன்னு வச்சுக்க, செகுல விங்கி போ. அடிபட்டவனுக்கு விங்க போய் ஆதிச்சு வாங்கிட்டு வராங்களா? ஏன்ட்ட கேக்குறாங்க பிச்சைக்காரப்பனுக்கு. போய் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் எவன் விட்டு பையாவை திருடிட்டு வாங்கடா, பசிக்குது. போங்க. ட்ரெயினிங்கே எடுக்காம திருடி எவங்கிட்ட அடி வாங்கி தாங்க போறோமோ? ஐயோ, கடுக்கு கடுக்கு கடுக்குன்னு வலிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? செத்த நேரம் படுப்போம். ஐயம்மா, எவனையும் நம்பி படுக்க முடியலையாப்பா. இப்படியே சாஞ்ச மணிக்கு கொஞ்சம் அச்சருவோம். உழைப்பாடே இல்லாத மறுபடியும் நீயா? இப்ப ஏன்டா அடிச்ச? காதோர் கம்பளி புச்சனே விடுவனா நானு போட்டா செங்கல்ல நஞ்சிருச்சுல்ல. அடே அடே, ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன ஆச்சுடா உனக்கு? அண்ணே, பூச்சி சாதாரண பண்ணிக்காதீங்க. கேவலம் ஒரு பூச்சி என்ன பூச்சி நினைச்சு கடிச்சிச்சுனே. நான் பூச்சியா? சொல்லுடா, நான் பூச்சியா? இல்ல, அதனாலதான் பூச்சை பார்த்தா கொல்றது. அதுக்கு பூச்சி இல்லடா கொல்லணும். கிருதாவளையா அடிச்ச? என்னது கிருதாவா? அண்ணே கிருதா இல்லனே, கம்பளி பூச்சனே. பாருங்கண்ணே, அது சத்துக்கு எம்புட்டு ரத்தம் குடிச்சிருக்குன்னு. டேய், இதுவும் ஏன் ரத்தம்டா? இதுவும் உங்க ரத்தமா? ஐயோ டேய், மூட்டை பூச்சி, உன்னை நசுக்காம விடும். எந்த படித்துறையிலையும் காணமேடா. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாரோ? அவர்தான் வீட்டுக்கே போக மாட்டேனாரு. நம்மள மீறி எப்படா போவாரு? தலைய வச்சுறாரு. அண்ணே, படித்துறை பாண்டியனை தேடுறீங்களா? ஆமா. ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காருல? இந்த ஹாஸ்பிடல்ல? சிட்டி ஹாஸ்பிடல்ல. இங்கயா? சீக்கிரம் போங்க. ஐயோ அண்ணனுக்கு என்னாச்சு? அம்மா அம்மா, அசைப்படாது. என்ன அசையாம தான் கிடக்கு. போ. படித்துறையை படுக்க வச்சுட்டாங்களே, என்ன ஆச்சு? சூளத்துக்கு மேல வச்சிருக்காங்க. டூர்லடா மூதேவி. புண்ணுல துணிமணி படக்கூடாதுன்னு டாக்டர்லாம் சேர்ந்து 4 பக்கம் 4 குச்சியை வச்சு கொட்டை போட்டுருக்காப்பா. என்ன நடந்துச்சு? அதை ஏன்டா கேக்குற? அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா,
அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான்? அந்த அண்டாவை ஆட்டைய போட்டு உங்கள்ட்ட கொடுத்து விட்டு படித்துறையில லேசா அசந்து படுத்திருந்தானா, அப்ப கைலிக்குள்ள ஏதோ பாம்பு போயிருச்சுன்னு அந்த பயமுள்ள ஒரு விறகு கிட்ட எடுத்து அடிச்சா பாத்துக்க. அவன் அடிச்சு அடியில அங்கேயே வேக்க போட்டு விழுந்துட்டா. முழிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறேன். அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? தினம் இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா? சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? சரி, ஏதாச்சும் ஒரு பெரிய ஐடியா ஒண்ணு சொல்றான். இப்படி செஞ்சா என்ன? என்னது? பேசாம வீட்டுக்கு வரி கேட்டுருவோம். வரியா? என்ன சொல்லி கேக்குறது? கோவில் கட்ட போறோம்னு வரி கேட்போம். கொடுத்தாங்கன்னா நெட்டுக்கு வசூல் பண்ணி ஒரு வாரத்தை ஓட்டலாம்ல. அருமையான ஐடியா வரட்டா. வாடா போ. எங்க போறீங்க? வரி வாங்க. இந்த ஞானம் இங்க இருந்தானே வந்துச்சு. அப்ப இந்த வீட்ல இருந்தே ஆரம்பிப்போம். கரெக்டாடா, கரெக்ட். சரி, நீ கேக்குறியா நான் கேட்கவா? நீங்களே கேளுங்க. நீங்க ராஜா நாளு. சரி. எமோ யாருமா வீட்ல? எமோ வாமா வெளியே. எமோ எமோ வாரியா புல்ல சோற கொண்டு வரவா. எவ்வளவு நேரம் கட்டிட்டு இருக்கிறது? காலங்காத்தால என்ன விஷயம்? வரி வாங்க வந்திருக்கோம். வரியா? என்ன வரி? நாங்க 2 பேரும் சேர்ந்து கோயில் கட்ட போறோம். அதுக்கு வரி கேட்க வந்திருக்கோம். உள்ள கோயில திறக்க வழி இல்ல, நீங்க கோயில் கட்டி கிழிக்க போறீங்களா? யாருகிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அன்னை கல்லிங்க பாத்துமா உனக்கு தெரியல? என் புருஷனுக்கு தான் இருக்கு கர்லிங்க. எல்லாருக்கும் கல்லிங்க இருக்குமா? ஆனா இந்த கல்லிக்கு என்ன பவர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்ப என்னப்பு? வீட்டு வரி வேணும். இல்ல, தர முடியாது. தர முடியலன்னா வீட்டை காலி பண்ற. நீ வீட்டை காலி பண்ணணுமா? சொந்த வீடப்பு. ரொம்ப சௌரியமா போச்சு. சொந்த வீடா கோயிலுக்கு எழுதி கொடு. கோயிலுக்கு எழுதணுமா? ஆ. ஏங்க, என்ன? யாரோ 2 பச்சை சட்டை போட்ட பங்காளிங்க வந்திருக்காங்க. உங்க ஸ்டைல்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. எவன்டா? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டையே எழுதி கேப்பீங்க? கோயிலாடா கட்டுறீங்க? உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றேன்டா. நான் ரெட்டக்குல பண்ணிட்டு இப்பதான் ஜெயில இருந்து திரும்பி வந்திருக்கேன். மறுபடியும் சம்பவம் பண்ணி சரண்டர் ஆக வச்சிட்டீங்களாடா? என்ன விட பெரிய ரவுடியா? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெரிய ரவுடி எல்லாம் கிடையாதுயா. அந்த எடுவட்ட போய் புதுசா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அது நான்சிக்கு ஆகி போச்சியா. அதுக்காண்டி நீங்க ஆத்திரப்பட்டு அறுவாள் எடுத்து ஒரு அப்பாயை வெட்டிவிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும். அத்தாச்சி வாழ்க்கை நீங்க பார்க்க வேணாமா? அதெல்லாம் பார்க்க வேணாம். அவர் அடிக்கடி கம்பி என்ற கவர்மெண்ட் பிள்ளைதான். ஏங்க சீக்கிரம் போடுங்க. எனக்கு என்னம்மா நீ வெத்தலை பார்க்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமா ஏமா கட்டுப்படுத்துமா கொஞ்சம். வீட்டை எழுதி கேட்டல போடுவாரு போ. ஐயோ மேல எதுக்கு இப்ப கண்ணை முடுற? கண்ணை முன்னா தாண்டா கரெக்டா வெட்டுவேன். ஐயோ இந்த வியாதி வேற இருக்கா? அம்மா வெட்ட வேணாம் சொல்லுமா? கேட்டல வீட்டை மண்டைய தரங்க. நம்ம பயமா இருக்கியா? ஐயோ எஸ் ஆயிட்டான்டா. டேய் எங்க போனாலும் உன்னைய வெட்டாம விட மாட்டேன்டா. ஏண்டா டேய், ஐடியா குடுக்குறேன்னு இப்படியான ஆபத்துல கொண்டு மாட்டி விடுறது? பயந்து போய் ஊரை தாண்டி படித்துறையில வந்து உட்கார்ந்திருக்கான். விடுங்கனே, ஊருக்குள்ள இருந்தாலும் படித்துறையில தான் உட்கார்ந்திருப்போம். ஊரை தாண்டியும் படித்துறையில தான் உட்கார்ந்திருக்கோம். படித்துறை பாண்டிங்கிறது அப்பப்ப எஸ்டாப்லிஷ் ஆகுது இல்ல, அத பாருங்க. ஆகுது. இருந்தாலும் ஊர் எல்லையிலாடா வந்து உட்கார்றது. நம்மளும் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டோம்ல. என்னடா மீட்டான்? 100 200 கேப்பீங்கன்னு பார்த்தா சொந்த வீட்டை எழுதி கேக்குறீங்க. அப்புறம் உங்களை வெட்டாம என்ன பண்ணுவான்? வெட்டுவானாமே? கண்டிப்பா வெட்டுவான். கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. அதனால இந்த குருவி கூடு தலை, கிருதா, மீச எல்லாத்தையும் குறைச்சி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுங்க. டேய் இந்த கெட்டப்பதான் அழகா இருக்கேன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கான். அழகா இருக்கீங்க, ஆனா உயிர் வாழ வேணாமா? வாழணும்ப்பா. உசுறு வேணும்னா இந்த பிசுரை எடுங்க. இந்த பயலில நம்பி பில்லு கூட கட்ட முடியாம ஆஸ்பத்திரி செவரேறி குச்சா ஓடியாடுறது. ஐயோ, இனிமே நம்ம தொழில முன்னேறணும்னா நம்ம தான் போராடணும். அப்பாவோட ஒரே போர். வீட்ல இருந்தாலாவது டிவி பார்த்துட்டு இருக்கலாம். ஏன் என்டர்டைன்மெண்டே போச்சு. எவனையும் நம்ப கூடாதுப்பா. நடு காட்டுல விட்டுட்டு போயிடுறாங்களே. அம்மா கிடக்குதே. அங்கிள் அங்கிள் என்னம்மா? இங்க வாங்கல. நானா? என்னடா ராஜாத்தி, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வேணும்? இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. சாக்லேட்டா? உனக்கு எதுவும் பிறந்த நாளா? நல்ல தீர்க்காய் சாருமா. என்னது? எப்ப அப்புறம் பேசுறப்பா? ஏன் அழுகுற? சாக்லேட் குடிக்கிட்டு இருந்தானா? அம்மா பச்சை குழந்தைகிட்ட போய் முட்டாய் புடிங்கிட்டு இருக்கியே. இப்படி எல்லாம் உனக்கு வருமா? பிச்சைக்காரப்பட கீழே கிடந்த புடிங்கிட்டு வழியா? நான் புடிங்கிட்டு இருக்கேன். அம்மா அப்பா ஐயா. டேய் வையாடா, இந்த ஏரியால பாஸ் சம்பாயிருடா. நீ வாமா, அவன் கிடக்குற பிச்சைக்கார பையன்.
எப்படி நம்புவேன். அட படுபாவி பயவுள்ள முளைச்சு இலைய விடல எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போகுது பத்தியா. இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா சந்தோஷம். யூஸ் பண்ணுங்க. நாங்க நட்டி டேய், ஏண்டா என்ன பூட்டி கிடந்த கடையில ஒரே பூவா தொங்குது, பாய்லர்லாம் பளபளன்னு இருக்கு, என்ன விஷயம்? புதுசா ஒருத்தன் கடத்த வந்திருக்கானே. நம்மள கேட்காமையா? உள்ளிருக்காரன் கேட்டிருப்பானே, பாட்டி வெளியிருக்காரன். யாரா இருந்தாலும் கேட்கணுமா? கேட்கணுமா இல்லையா? டெஸ்ட் வேண்டாம் அவனுக்கு. ஏப்பா அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் எங்க 2 பேத்துக்கு ஸ்பெஷல் சாதா டீயும் போடு. எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாங்க டோக்கன் வாங்க போ. பாருடா அண்ணே டோக்கன் கேட்கானே. எது டோக்கனா? டேய் என்னடா கேட்ட? டோக்கன் கேட்டேன். டோக்கன் என்கிட்ட கேட்டியா? ஆமா. டேய் இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா? பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாம அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு நான் கலந்து கழுவி யாரா தெரியாதுங்கறத டோக்கன் கேட்டாடா. என் பேரை கூட தெரியாதாலே நான் என்ன பண்ணுவேன்? டேய் உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. என்கிட்ட வாடா டோக்கன் கேக்குறேன். என் பேரை கூட தெரியாதா? ஐயோ க்ளோஸ் பண்ணிடலாமே. டோக்கனை கேட்டு டோட்டலா மாட்டிக்கிட்டானே மாமி பையன். அம்மா சபா சபா என்னன்னு அருவாளை தூக்குற மாதிரி ஆரம்பிச்சு பொசுக்குன்னு உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அருவாளா போடா கூறுகட்ட குக்கர். ஒருத்தன் மோகருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எடை போடாம இறங்க கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? அதாவது இப்ப நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப அவன் வாரானா போறானான்னு போய் பாருங்க. உங்க ஆட்டையில இது புது ரகமா இருக்கு. அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. பூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய் அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். விட்டுறாவிக்கிறான். எங்கிட்ட போனா? அண்ணே அந்த போறானே. டேய் முதலைக்கிட்ட மோதிட்டு முக்காடா போட்டு போற. உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. மாப்ள என்னடாங்க சத்தம்? ஆமா ஊர் தேர்தல்ல போறவன குமிரிட்டாங்க. மாப்ள அடிச்சறே. நான் இல்லங்க. ஆமா படிச்சற பாண்டிக்கவே அடிச்சிட்டான் மாமா. தெரியாம பேர சொல்லி நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. மெயின் ரோடு வந்துரும். அதான் உங்களுக்கு ஷார்ட் ரூட். டேய் நீ இங்கேடா இருக்க? சீக்கிரம் வாங்க. வர்றீங்க. புடாவனா. ஐயா கை செஞ்சு அண்ணனை காட்டி குத்துறாரா ராசா? யாரு கேட்டாலும் வெளியூர் பா. என்ன கலிப்பைய பெருசு 3 பேருக்கு 3 சர்பத்தை போடியா. எனக்கு கலர் கொடு. எனக்கு சோடா சர்பத்து. என்னடா இது? தண்ணி ஊத்துறானே. சரி போயிட்டு வர. வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும். சர்பத்து கேட்டா தண்ணியை ஊத்துறியா நீ? கடை இருக்காது மாப்பிளே. என்ன உள்ளங்க இறக்கிது? எவனும் வரானா பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட்டு தம்பி. வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஏய் ஆர்னி என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கறாரு? அதானே தம்பி நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கத்துறீங்க. நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துறீங்க. அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி நிப்பாட்டணும் அண்ணன் தான் டோக்கன் போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்கே போயிட்டு இருந்த அப்படி டோக்கனை போடியா. ஏய் போடா. என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேன்டா. அன்றாயர் போடல. அன்றாயிரம் போடாட்டி என்ன? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வேட்டி ஓடிட்டு ஓடி போயிட்டனா? நான் கூட தான் அன்றாயிரம் போடல பயந்துட்டா தெரியுதே. நீ ஒரு மானங்கட்ட ஈத்தற. போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மானம் உள்ளவன்டா. இங்க வர அண்ணனுக்கு மானம் இருக்காண்டா. அப்ப நமக்கு லாபம்டா. அப்ப மரியாதை 100 ரூபாய் கொடு. ஏய் தர முடியாது போடா. 100 ரூபாய் கொடுக்கிறேன். பெட்டி 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 விடு. நீ மானம் உள்ளவே நான் மானம் இல்லாதவன். கொடுக்காத. டேய் பெட்டி 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 விடு. சரி, சரி, சரி. 100 கொடு. ஒரு மடப்பைய உங்கிட்ட போய் பாரு. போடா சுத்தி விட்டாலும் சூட்டா இருப்போம்னா சுருட்டு. ஐயோ என்னடா வேட்டி ஒரு போயிட்டானே. வேட்டி அவரு விட்டாரா? ஐயோ டேய் உங்க வேட்டி ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்கடா. நாங்களும் கோமணம் கட்டலாம். சரி விடுங்க. பிறந்த ஊர்ல பிறந்த மணி தெரிஞ்சா என்ன வெக்கம்? பழக்கப்பட்டதானே. எதுக்கு நாய் ரவுண்ட் அப் பண்ணாம பாத்துங்கடா. நாங்க பாத்துக்கறோமே. வாங்க போவோம். அப்படியே போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு அதுக்கு போயிடுவோம். தானடா அவளை கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். வா. டேய் ஆளுகளே இல்லாத ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான். நான் சொல்றது நல்லா கவனமா கட்டுங்க. இந்த பார்
இப்ப இருந்து இவனுக்கு நீதான் ஆத்தா நீதான் அப்பேன். சரிங்கண்ணே. இவன் மூத்த மகன். இப்ப நீ என்ன பண்ற, ஏதாச்சும் ஒரு மோட்டர் பைக் வர்றப்ப கரெக்டா வீலுக்கு நேரம் வந்து ஐயோ ஆத்தா அம்மான்னு கத்து. நான் வந்து காப்பாத்துற மாதிரி அவன்கிட்ட காசை கறந்துடுறேன். புரியுதா? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். இப்ப பாரு நடிப்பேன். ஓகே. ஏய், உங்க வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன நடந்தாலும் கிரௌட என்கிட்ட அண்ட விடாதீங்க. சரிண்ணா. அது எனக்கு சேராது. சரிண்ணா. ஐயோ அவர் வர்றத பார்த்தா உண்மையிலே ஏத்துறாரு போல இருக்கே. நல்லா நடிக்கிறேன்லாம் வேற சொல்லிருக்கேன். முருகா நீ தான் காப்பாத்தணும். ஏய் குறுக்கு குறுக்க விழுந்து குறுக்கல் போறதுல போறா போட வீட்டுக்கு ஆட்டை போறது கால தேர்றது பாரு நம்ம வீட்டு. அம்மா ஐயோ வலிக்குது. அம்மா கால்ல வலிக்குது. அவன் தான் வளைஞ்சுன்னு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் இன்னும் இதுக்கு உதவிட்டு கிடக்குறான். இந்த பாரு, டயர்ல போய் விழுணும். தெரியுதா உனக்கு? போடா. அவன் நானே பண்றது. அவன் பண்ணதுக்குள்ள என்ன அடிச்சீங்க? ஏய் வாயா வாயா சீக்கிரம் வாயா, சட்டு புடி வேலைய முடிச்சு கஞ்சியை குடிக்கணும். நீயா கரெக்டா ஏத்து. ஐயோ மூதேவி வண்டி எங்க நிக்குது, இவன் எங்க விழுவுறான் பத்தியாடா? என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான்? ஒரு வேளை காக்கா வலிப்பா இருக்குமோ? வாங்க போய் சமாளிப்போம். ஆமாண்ணே, இவனை விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் 3 பேர் நேர்ந்து வெறுங்க ஏதாவது நக்கணும். வாங்கண்ணே. என்னாச்சு என்னாச்சுமா? மோட்டர் பைக்ல என்ன நடக்குதுன்னே புரியலையே. எங்க அவன்? கூட்ட போன போங்க. அட பாவி பச்சை பிள்ளை அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா? நான் ஏன் அடிச்சு கொல்ல பார்த்தேன்? பையன் ஓடி வரத பார்த்துட்டு 10 அடிக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டேன். நீ அடிச்சு அடிலாம் 10 அடி தாண்டி போய் வந்திருக்கான். ஏங்க சத்தியமா நான் அடிக்கலங்க. என்னடா அடிக்கலன்னு இருக்க? நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆகி போய் விழுந்தத பார்த்து பதறி போய் தண்ட ஓடியாரேன். பாவ ரத்த குட்டுதே. அந்த பிள்ளை புலப்பானா புளைக்கலையான்னு தெரியல எனக்கு. சத்தமா அதெல்லாம் வரவே இல்லையே. நாங்க தூர போய் அப்பா ஓபன் ஆகி மேல இருந்து பீச்சிட்டு இருக்கேன்ற. இங்க பாருங்க. என்னடா நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க. நான் ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல. யார் நீ? நகைக்கடைக்காரர் மகன். ஆஹா, நகைக்கடியே இங்க நிக்குதா? இவனை பசக்குன்னு அமுக்கிறோம்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. நகைக்கடைக்காரன் அடிச்சு தூக்க நீ. சேதாரமாயி போச்சு. மரியாதையா செய்கூலிய கொடு. செய்கூலிலாம் தர முடியாதுங்க. அப்ப எங்க கை காசு 20,000 ரூபாய் போட்டு செலவு பண்ண சொல்ற நீ? யோ இதுக்கு 25,000 ரூபாய் செலவாகும் உனக்கு எப்படியா தெரியும்? 25,000 ரூபாய் பத்தாது, 45,000 ரூபாய் வேணும். பாத்தியா, நானாச்சும் 20,000 கேட்டேன், இவன் 40,000 ரூபாய் அவனு கேக்குறான். ஏங்க நீங்க என்கிட்ட 25,000 ரூபாய் சொன்னது இவருக்கு எப்படிங்க தெரியும்? என்ன அவன் சொல்லி அனுப்புறதாண்டா? யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஒழுங்கா பீச கொடு. நான் அடிக்கவே இல்லங்கறேன். அடிக்கல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு அடிச்சு புடுங்க வேண்டியிருக்கா. எவ்வளவு வச்சிருக்க நீங்க? 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஐயோ 10,000 ரூபாய் பத்தாதடா. யோ நான் எப்ப அவன்கிட்ட 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன்? தர மாட்டேன்னு வேற சொல்லுவியா நீ? இங்க பாரு, நானாச்சு ரொம்ப நல்லவன். இவங்க 2 பேரும் கொலகாரங்க. ஆமா கொலகாரங்க பயந்துருவோமா? பாத்தியா, வேமாடு இல்லன்னா அவங்க எடுத்துவாங்க. சூட்டாடு. சரி இருக்கிறது 10,000, இன்னும் 15,000 வேணுமே. மிச்சம் 5,000 இல்ல. அப்ப செய்த கழுத்து. அப்பா திட்டுவாரு. இவங்க உன்னை வெட்டுவாங்க. எழுதுவாமா கலந்து சீக்கிரம். இதோட நிறுத்திக்கணும். கடை பக்கம் வந்துட கூடாது. என்ன அங்க வர மாட்டோம், நீ அடிக்கடி வரணும். எதுக்கு? அடுத்த தடவை வண்டி முன்னாடி விழுந்து எங்க நகை கடையை எழுதி வாங்குறதுக்கா? போடா. எது? போயா. அது போ. டேய் இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நகை கடையை எழுதி வாங்கிடலாம்டா. இவன் ஒருத்தன் போதும் வாங்க போ. சத்தியம்ண்ணே. ஐயா இந்தாங்களா ஆளுக்கு 50 ரூபா. கோணாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க. கம்பெனிக்கு 50. பட்டி தரேன். என்ன 50 ரூபாய் தரேன். நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் வந்தனா கொலுசு நகையோட வருவேன். சாவி இல்லாமலே பூட்ட திறந்து வீட்டையே முங்காம் பண்றவனா? நான் ஒரு நாளைக்கு 200 பாக்கெட்ல பிளேடு போறேனே. கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுர கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் இங்க பாரு திருக்கோசு, அடுத்த வட்டில இந்த சில்லறைக்கெல்லாம் நாங்க நடிக்க மாட்டோம். அமௌண்ட் பெருசா இருந்தா தான் நடிப்போம். அப்ப வண்டியும் பெருசா இருக்கு பரவாயில்லையா? என்ன வண்டி? ரயில்ல விழுக. பாப்பு வா. வாயா நான் வரல. நீ வருவேன்னு தெரியும் நீ. அதனால தான் வாசல்லே காத்துட்டு இருக்கேன். வெயிட்டிங்கா. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். நல்ல நாள் அதுமா கறி எடுப்போம். அப்படியே திண்ணையில உட்கார்ந்து வாட வச்சு உள்ள வந்தலான்னு பாக்குறியா? அதான் நடக்காத அப்பே. வாரம் நீ இங்கேயும் தங்கிட்டு போறதுக்கு இதுல குற்றாலமா கொடைக்கானடா? குடும்பம்டா குடும்பம். உள்ள பிரச்சனைக்கு நான் இந்த ஊருக்குள்ள தலையை தொங்க போட்டுதான் நடக்க வேண்டியது. வயசானா எல்லாரும் தலை தொங்க தாயா செய்யும். அது என்னமோ உனக்கு சாதம் வாங்கி ஏன் மேட்டோட லிங்க் பண்ற? யோ என் மாமா திட்டாதே. ஆமா பெரிய மாமா. நான் உனக்கு தாலி கட்டவன தான் இருந்தாலும் உனக்கு மாமா. நீ ஒண்ணு சும்மா காட்டல என் கழுத்துல. எங்க அண்ணன் கிட்ட சீதனமா 50 பொன் நகை 50,000 ரூபாய்க்கு ஓட்ட தெரியாத உனக்கு மோட்டர் பைக் வேற. எதையாவது ஒன்னு உருப்படியா வச்சிருக்க நீ. எல்லாத்தையும் முங்காம் போட்டு திருப்பி வந்திருக்க. முட்டாச்சிருக்கு. எல்லாத்தையும் வாங்கி பூட்டி ஆடி வைக்க முடியும்? அப்படி பூட்டி வச்சா கஞ்ச பெண்ணு ஊரே காரி துப்பு வாங்கிடி. அந்த இழிச்சொல் வலிச்சொல் காலா கூடாதான். வர்றேன் போறவனுக்கு பணத்தை பூரா மாறி
வாரி வாரி இறைச்சிருக்கேன். ஆமா நீ மட்டும் அடிச்சிருவே. அவங்க அண்ணன் தம்பி என்ன போட்டாலும் அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்களா? இத பூரா வாங்க சொன்னவன் நீதானே. அப்ப இதையும் வாங்கு பூ. ஏதோ என் மருமக இருக்கிறனால அடிக்க விடாம தடுக்கிறான். அப்பப்ப அவங்க அண்ணன் தம்பி காசு வாங்கி இந்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டு யோ, இருக்கிறான். எப்படியும் உன்னை பிச்சை எடுக்கவில்லை இல்ல? நான் இல்லாட்டாலும் என் முன்னாடி செல்லத்தாய் காப்பாத்தலையா? அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன செல்லத்தாய் நான் சொல்றது? ஐயடியா, ஏற்கனவே 3 இதுல வேற 4வது பிள்ளைக்கு அடி போடுறாரு. கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அடியே 4 பிள்ளை இருந்தா தாண்டி கேரம் விளாச்சு நாடுக்குறாங்க. அப்படியா? இப்ப யாரு அதானே விளையாடுறாங்க? கருப்பழகி. ஐயோ சின்ன சிறுத்தை பேசிக்கிட்டு இருக்கல. நேக்க ரெண்டு ஒட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு அப்பன் செய்யறவளே. போயா போயா. பயவுல அப்படியே விட்டமா. ஏமா நீ தைரியமா இருமா. உன் புள்ள என்ன கொஞ்ச நாள்ல பெரிய தலைவனாய் காட்டுறமா. போமா. அம்மா. அண்ணே என்ன தண்ணி ஊத்திட்டு போறாங்க? டேய் அதெல்லாம் சிக்னல்டா. தண்ணி ஊத்துனா பின்பக்கமா வான்னு அர்த்தம். நமக்கு இல்லாத தண்ணியாடா. தெருவே நம்ம தானடா. வாடா அங்க போய் உட்காருவோம். அப்ப இன்னைக்கு கடிச்சு கிடைக்காதா பாண்டியன்? டேய் கூப்பிடுவாடா. அவ கூப்பிடாம 3 பிள்ளை பெற்றிருக்கேன் நானு. என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டாதானே மரியாதை. இப்படி படியிலயும் படித்துறையிலயும் உட்காந்துருந்தா அசிங்கமா இல்ல? டேய் அதனாலதான்டா பாண்டிங்கிற பேர படித்துற பாண்டின்னு வச்சிருக்கேன். அடமொழி வச்சிருக்கேன். எவனும் அழிஞ்சது கிடையாதுடா. ஆண்டவன் எப்படி வழிகாட்ட வேண்டாம். பேசாம தைரியம் வர்றா. நமக்கு எவனா சிக்காம 320 2 7 ராமநாதங்கிறது யார் சார்? எதுக்கு சார்? 3000 மணி ஆர்டர் வந்திருக்கு. 3000மா? ஆஹா ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்கேன். ஆட்டைய போடுறா பாண்டி. டேய் என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான் பாரு. இவரை பார்த்தா ராமநாதமே தெரியல உனக்கு? அவர் வீட்டு வாசல்ல குத்துக்கள் மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. ராமநாதன் கிட்டே வந்து ராமநாதன் எங்கன்னு கேட்டா அவர் எங்கேயா போவார் பாவம்? வீடு பூட்டி இருக்கு அதான். நான் தான் பூட்டை போட்டுட்டு புறப்பட்டு கிறுகிறுன்னு வந்துருச்சு உட்காந்துருக்கேன். அதுக்காண்டி என்கிட்ட வந்து ராமநாதன் என்ன அர்த்தம்? ஊருக்கு புதுசு சார். என்ன பண்ணலாம் தெரியல. புதுசு? இவனாச்சும் கொஞ்சம் கோவக்காரையா? நாளா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மேன் போஸ்ட்மார்டமா இருப்ப நீ. அண்ணே விடுங்கண்ணே, அவன் தான் பூசுட்டான்ல. எங்கே கேள்வி பண்ணு கொண்டாயா? கேட்கிறான். ஊருக்குள்ள வர்ற பேர் ராமநாதன் யாரு எவரு எப்படி இருப்பாருன்னு என்னன்னு விசாரிச்சு வர்றது. வந்தவன ராமநாதன் யாருன்னு ஏன் ராமநாதன் ஏன் கையெழுத்து இந்தா கொண்டா. என்னங்க ராமநாதன் போட்டுருக்கீங்க? மணி அடுக்கலாம் அப்படித்தான் போடுவேன். அதான் எனக்கு செஞ்சு பட்டு போ. டிப்ஸ் உனக்கு சப்பாரி டிப்ஸ் கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. டிப்ஸ் டேய் இவளுக்கு எல்லாம் கறிஞ்சோறு போடுறது. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு சில்பா செட்டிங்கிற இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு எவனாச்சும் கிடைச்சா ஆட்டிய போட்டு வரும்டா. வாடா பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ஏ சுருக்கு அந்த புள்ளதான் பிடிக்கலன்னு சொல்லுது இல்ல. சாவி போடுற இடத்துல உன் சங்கதியை போட்டு வச்சிருக்க. பொய்யால வச்சா கைய வச்சிருவியா? கைய வச்சு பாரு பாப்போம். நாங்க புள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட். பவர் நான் தெரியுமா உனக்கு? தில்லு இருந்தா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மேல கைய வச்சு பாரியா. பஸ் பூரா பத்திட்டு எரியும். காலேஜ் பூரா ரோட்டுக்கு வந்துரும். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சும்மா பதறுடா தம்பி பதறும். என்னைய அடிக்கிற மாதிரி நாக்க தூக்குற. அடியா பாப்போம் அடியா. அடிச்சுட்டாண்டா எடியே அடிச்சுட்டாண்டா இவன். ஏய் எவன கைய வச்சுட்டல? ஏ மாப்ள அடிச்சுட்டாண்டா. வீட்டை விட்டு படிக்க வச்சிருக்காங்க பங்காளி. வெட்டி வேலை தேவையில்ல. சாரி பாவா. டேய் மாப்பிள ஊர்ல கடன் உடனே வாங்கி எங்களை படிக்க வைக்கிறாங்க. வெட்டி பஞ்சாயத்துக்கெல்லாம் இழுக்காத. வெட்டிக்கு அப்புறம் இட்லி சாப்பிடுற ஆள விடுற. ஏய் என்னடா என்ன பவர்ன்ற? நீ என்ன பெரிய நெய்வேலி அனல் மின்சார நிலையமா? பவராம் பவர். கொள்ள நாளா காவிரி பிரச்சனை தீராம இருக்கு. உன் பவரை காமிச்சு தீர்த்து வைக்க வேண்டியதானே? காஷ்மீர்ல குண்டா போட்டுக்கிட்டு இருக்கான். உன் பவரை காமிச்சு மேட்ல சைலண்ட் பண்ண வேண்டியதானே? ஏய் மெடிக்கல் காலேஜுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் துட்டு அதிகமாக்கிட்டாங்கன்னு உங்க அப்பா அத்தா தான் தெருவில் நின்று போராடினாங்க. நீ போராடினியா? நீ எங்க போராட போற? முட்டர்ற கோழிக்கு தான் வழி தெரியும். பாவம்டா அந்த மனுஷன். உங்களை எல்லாம் நம்பி டெல்லியில உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்காரு. 2020 இந்தியா வல்லரசு ஆயிரும்னு. உங்க அப்பா அத்தா கூட கனவு கண்டிருக்க மாட்டாங்கடா. வடிங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சா நீங்க என்னன்னா உங்க பவர் தாவணிக்கும் சுடிதாருக்கு முன்னால காமிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. ஏய் மாவன உன்னை இனிமே இந்த ஸ்டாண்ட் பக்கம் பார்த்தேன் கொண்டு கொலையா அறுத்துப்படுவேன். ஓடு. என்னடா லுக்கு? போடா போ. போயிட்டாரு. நீ இந்த சல்லி பயலுக்கெல்லாம் பயப்படாத. நல்லா படித்தா படிப்பு முக்கியம். கிளம்பு கிளம்பு. நம்ம ஸ்டாண்ட் ஃபுல் செக்யூரிட்டி. எத்தா வண்டிய ஓரமா போடுத்தா மத்தவங்களுக்கு இடைஞ்சல் ஆயிடக்கூடாது இல்ல. ₹1 இருக்கா? டோக்கனை வாங்கிக்க. காலையில் கலக்கிருச்சு வேகமா ஓடிவாடா. டோக்கனை வாங்கிட்டு போடா. அவசரம் முடியாம டோக்கன் கேக்குறேனே. சரியா நல்லா இருக்கானயா? ஆஹா வழி விடு விநாயகா. பூரா அவசரத்துல இருக்காங்க. இந்த மாதிரி 4 பேருக்கு 4 தடவை வகுத்தால போனா தானே நம்ம 3 வேளை சாப்பாடு பிரச்சனை இல்லாம இருக்கும். நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. வாங்க பாஸ் காசு கொடுத்துட்டு போங்க. எதுக்குனே?
என்னையா உள்ள போனேல? உள்ள போனேன்லனே. ஆமா. போலனே. நீ தானே இப்ப உள்ள போனேன்ன? ஆமா. அப்புறம் போலங்கற? உள்ள போனேன்லனே. போலனே. போகலையா? இப்படி போனேன்லனே. அப்படியே வந்துட்டேனே. ஏய் என்ன அது போனேன்ற போறேன்ற உள்ள போறத பார்த்தேன் இல்லையா? போனேன்லனே. ஆமா. போலனே. நீ போனத பார்த்தேன் இல்லையா? போகலேன்றத பாக்கலேனே. என்ன பாலிசா இருக்கேன்னு பாக்குறியா? பாட்டுக்க வச்சு உடுக்க அடிச்சு வேண்டிய டுப்புக்கு. போனேன்லனே. ஆமா. போலனே. ஏய் தத்தப்பே என்னடா பிரச்சனை? நம்ம சரௌண்டிங் மேதானே என்னடா பஞ்சாயத்து? என்ன காலையில கவுஸ் போய் காசு கொடுக்க மாட்டேங்கறீங்க? என்ன கேக்குற மாதிரி ஒன்னு சொல்லு. சொல்லு ஏல்ற நம்மள பத்தி நேர்மேல நேரு கரெக்ட்ல காந்தின்னு சொல்லு ஏல்ற. காசை விட என்ன காந்தி நேத்து? இருனே தன்மையா கேப்போம். டேய் என்னடா பிரச்சனை? ஏல்ற. உன் பேர் என்ன? ஏல்ற. நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? நம்ம பையன் தானே. உன்னோட பெரிய ஏழ்றா இருக்கான் அவன். ராமர் கடையில டீ சாப்பிட்டேனா சரி. வயிறு கடமுட கலக்கிருச்சு. உள்ள போனே ஏழ்ற பார்த்தா 2 கதவு பூட்டி இருந்துச்சு. சரி. 3ஆவது கதவு திறந்து இருந்துச்சு. கரெக்ட்டா வரானா? நம்ம தன்மையா கேக்கணும்யா. கதவை சாத்திட்டு குழாயை திறந்து விட்டு சாப்பான்னு உட்காந்தேன். போனேல போல. ஏய் டயா. ஏய் அண்ணே விடுனே. ரேடியோ டிவில வானிலை அறிக்கை கேட்டது இல்லையா? இன்று வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதால் இடியுடன் கூடிய மழை பெய்யும். தையலன்னா கேட்கவா முடியும்? அந்த மாதிரி தானே பயிர் கடமுடன் இருக்கு. போயிருக்கேன் போகல போனதானே. போகல ஏழ்ற. என்ன பழக்கத்துக்கு ஒரு கலக்கன்னு வச்சுக்க. என்ன விளக்க 10 பேர் வேணும். என்ன அது வேண்டாத புள்ள பத்து காண்டாமிருகம் பேர் வச்ச மாதிரி புடக்கு. இருனே நீ போற சத்தத்துல குடல்ல இருக்கலாம் கொஞ்சம் எங்க போற? கொட்டை இருக்குதா? மறுபடியுமா? அப்ப போலனே இப்ப போயிருவேனே. இந்த போடி உன்னை பாத்து நம்பிக்கையானே வந்து செக் பண்ணிக்கனே. ஒய்யார நான் என்ன கான்ட்ராக்டர்ல செக்கிங் இன்ஸ்பெக்டரா? நம்ம பையன் கக்கு காசை மாத்திரம் கக்குசே நடிச்சாட்டும். ஆரப்பா. வணக்கம் சாமி. இந்த ப்ரோகிராமுக்கு ஆட வாடானா இங்க ஆடிட்டு வரான் பாரு. நேத்து என்ன அடைச்சு தெரியுமா? ஏய் இந்த ரூட்ட குடுக்குற வேலை என்கிட்ட வச்சுக்காத, வேற எங்கயாவது வச்சுக்க. விடுங்க ராக்ஸே நான் பாத்துக்கிறேன். ஏன் எங்க பண்ணாரு? கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கனல. ஏன்டா ப்ரோகிராம் வரல? டோரியோட சேர்ந்து படத்துக்கு போலான்னு போனேன் மாப்ள. உள்ள போய் உட்கார்ந்தா நம்ம டோரி காலை நீட்டவான்னு கேட்டா மாப்ள. சரி நம்ம தேட்டர் தானே நீட்டா இருக்கு நீட்டிக்கலான்னு வேற சொன்னேன் மாப்ள. டோரியும் மடாருன்னு காலை நீட்டினான். காலை வச்ச உடனே ஏய்னு ஒரு சவுண்ட் மாப்ள. யாருன்னு பார்த்தா தொப்பியா கழட்டிட்டு உட்கார்ந்திருக்கா நம்ம சிம்மா களி எத்தையே. நேர்ல பார்த்தாலே நெய்வேத்தியம் மூடுவா. தலையில கால் வச்சா சும்மா விடுவானா? சாமின்னு கூட பார்க்காம சாணி வர்ற வரைக்கும் அபிஷேகம் பண்ணா. அவா வலி அவளுக்கு தான் தெரியும். டேய் உனக்கு காப்பிய சொல்றா. அப்படியே 2 சீரட்டா. பணம் சரியா இருக்குமா? ஆரம்பமே பரவாயில்ல. மஞ்சள் கலர்ல ஆரம்பிச்சிருக்கு நினைக்கிறேன். சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே. மேல கட்டிருக்காங்கண்ணே. அட அது கொக்கி தான்டா. கலட்டிடுறா ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. அண்ணே என்னண்ணே வேணும்? ஒண்ணு இல்லங்க அரிசி வாங்க வந்தான். அத இங்க வந்து பேச வேண்டியதானே அங்கே நின்னு பேசிக்கிறீங்க. வீட்டுல சொல்லிவிட்டு அரிசி மறந்து போச்சுங்க. அது என்ன அரிசின்னு கேக்குறேன். அப்படியே திரு நிக்கிறாங்க. மறந்து போச்சா? ஆமாங்க. நான் அரிசி பேர வரிசையா சொல்றேன். வீட்ல எந்த அரிசி பேர சொன்னாங்களோ அத கப்புன்னு புடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொல்லுங்க. பொன்னி, காவேரி, டீலக்ஸ். நிப்பாட்டுங்க. அரிசி பேர கட்ட ஆத்து பேரையும் பஸ் பேரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. பேர் அப்படி தயா வச்சிருக்காங்க. கரெக்ட். சரி அடுத்து சொல்லுங்க. ஐயா 8, ஐயா 20. ஐயோ ரெண்டும் தப்புங்க. ஐயா 2 தப்பு, ஐயா 20 தப்பு. ஐயா 30 தானே வரும். அது எப்படி அந்த கணக்கு வரும்? ஆமா நீ அரிசி வாங்க வந்தியா கணக்கு போட வந்தியா? அரிசி வாங்க தான் வந்தேன். யோ வீட்ல இருக்கிற பொண்டாட்டி அனுப்பி வேண்டியதானே? ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க. இல்லடா. ஆமாங்க. எங்களுக்கு தான் இதுல நிறைய சர்வீஸ். ஆமா. அப்புறம் ஏன் அரிசி பேர மறந்தீங்க? அப்படி கேளுங்க அறிவு வரட்டும். சரி விடுங்க. நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. சீரக சம்பா. சம்பா. ஐயோ சம்பான்னு வச்சிருக்க ரம்பான்னு வச்சிருந்தா ஆசாசியா வாங்கி புடைச்சு பொங்கி சாப்பிட்டுக்கலாம். ஐயா உன்னை பார்த்தா அரிசி வாங்க வந்த மாதிரி தெரியலையே. அதுங்க சூதுவா தெரியாம வளர்ந்துட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா மோசமான உலகம். அப்ப ஒண்ணு செய்யுங்க. நீங்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடுங்க. நான் மெண்டு பார்த்தே வாங்கிடுறேன். அது கப்புன்னு திரும்பாதீங்க. பதட்டமா இருக்குல்ல. பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. இருக்குல்ல. இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? முடியாதுல்ல. நல்லா கிட்டி விட்டு மெல்ல எடுங்க. ஒரே மாதிரி எடுக்கணும். ஒரே மாதிரி. எடுத்துட்டோம்ல. என்னங்க நீங்க லேட்டுங்க. சவுக்குங்க. வேற எடுங்க. வேற அரிசி எடுங்க. ஆம்பளைங்க அரிசி எடுங்க. வேற எடுங்க. இந்தாயா. உங்களை சொல்லலங்க. வேற யார சொன்ன? இல்ல உங்களை தான் சொன்னேன். வேகமா பதறாம எடுங்க. அது எப்படி வேகமாவும் பதறாம ஒரே நேரத்துல எடுக்க முடியும்? எடுக்கலாங்க. எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். எடுங்க. நல்ல கடாக்கி வந்து மாட்டிருக்கான் பாரு. எடுங்க. இருக்க. என்னங்க நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க. போங்க. இப்பவும் பார்த்த மாதிரி தான் இருக்கு. வேற எடுங்க. வேற அரிசி எடுங்க. குடுக்குறாங்களோ? எடுங்கடா. எடுங்கடா. இல்ல ஐயோ நீங்க தப்பாவே ஃபீல் பண்றீங்க. பணத்தை எடுங்கன்னு அவங்கள சொன்னேன். அப்படியா? முன்னால இருக்க அரிசி நல்ல அரிசியா இருக்கு. அத கொஞ்சம் எடுங்க. நீங்க எடுங்க. ஆகடிக்கிறேன். நல்லா கிட்டி எடுங்கயா. நல்லா இல்ல. நல்லா கிட்டி
பேட்டி எடுத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் நாங்க நீங்க எடுக்கிறதுக்குள்ள நீங்க எடுத்துறீங்க சார். என்ன எடுக்கிறதுக்குள்ள எடுத்துறான்? இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறதுல என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சரிங்க, நான் எப்பயும் போல வீட்டுல போய் பொம்பளை ஆள் அனுப்புறேன். நீங்க அவங்க கிட்டே நல்ல ரிசா பார்த்து கொடுத்துடுங்க. இதத்தானே முதல்லயே சொன்ன. போடா போடா. அட போங்க, நீங்க கஸ்டமர் பிரியா விட மாட்டேங்கிறீங்க, கேப் விட மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தா எங்களை மாதிரி மக்கள் எப்படி வந்து போவாங்க? வெட்டி பைய. என் தரச காணா, என் படிக்கல காணா. அத்தை மட்டும் போயிட்டாங்களே. இப்போ வந்து எல்லாம் தர்க்கா. டேய். நீ எடுக்கிறோட விக்கிறல பாத்துனே. டேய், களவாண்ட பொருள 1/4 மணி நேரம் வச்சிருந்தா கூட உசுருக்கு ஆபத்துனா என் உடுக்கு. ஐயா ஐயா, நீங்க எங்கதான் இருக்கீங்களா ஐயா? ஆமா. நல்ல வேளை ஊரை விட்டு போகலையே. என்னையா விஷயம்? ஐயா, என் கடையில இருந்த படிக்கணும் தராசையில அத்தையை போட்டு போயிட்டாங்க ஐயா. சரி, அதற்கு எங்கிட்ட வந்து சொல்றேன். நீங்க போனதுக்கு அப்புறம் தான் காணாம போச்சு. ஏய்யா, நாங்க போனதுக்கு முன்னால காணாம போனா நாங்க எடுத்தோம்னு அர்த்தமா? நாங்களே சாக்க காணாம தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க கூட இருந்த சாக்கே காணா. மொத்த ஐட்டத்தோட விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 5000 ரூபாயா? 5000மா? அட பாவி, 5000 பொருளை வாங்கிக்கிட்டு 500 கொடுத்து ஏமாத்திட்டேடா. அப்ப நீங்க அடிச்சீங்களா? டேய், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அடே, நம்மள மோசம் பண்ணிட்டான்டா, நம்மள ஏமாத்திட்டான்டா, பட்ட கஷ்டம்லாம் பாழா போச்சுடா. அவன்கிட்ட எத்தனை வருஷமா யாரும் இருக்கு, அப்படி இந்த நம்ம பொருளை ஆட்டியே போட்டான்டா. வாங்க. டேய், நீ எங்கடா வர்ற? நான் தானே வரணும். இது என்னோட சொந்த பிரச்சனைடா. மோசம் போனவே நானு. ஏமாந்தவனுக்கான அந்த வேதனை என்னன்னு தெரியும். நீ தலையிடப்படாது. அந்த களவாணிப்பளுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டண்டா. அட பாவி, என் வசனத்தை இவன் பேசிட்டு போறான். எங்கடா ஆட்டோ காணா? பெப்சிக்கு வித்துக்கதா? என்னது பெப்சிக்கு வித்துட்டியா? வாய கழுவியா? பெப்சியா? தெளிவா பேசுறா. ஏய் சும்மா ஆச்சிக்கிட்டே வச்சுக்க. கைய கஞ்சா ஆயி போயிங்க. ஏய்யா சொல்லி வையா, எங்கிட்ட வச்சுக்க வேண்டானே. விட்றா விளையாட்டு பையன்டா. வாயா நகஜே, போய் போய்யா. ஏன் இல்ல நீ குடுக்க போறியா? போயா தவளை வாயா, உன்ன போய் கஞ்சா போய். ஏய் குடும்பி, இன்னைக்கு பொழப்பு கொலை குத்தா இருக்கும் போல இருக்கு. ஆயிச்சு 6 அடி இருந்துட்டு அலாரம் தாங்க முடியல. நமஸ்காரம் டாக்டர்மா. என்ன டாக்டர்மா, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா கிளம்புறீங்க? இன்னைக்கு கிளாஸ் 10 மணிக்கு தான். இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கங்க. என்னம்மா பரீட்சையில பாஸ் பண்ணிட்டியா? இல்ல இல்ல, என் பர்த்டே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you. Thank you, Ned. வாழ்த்துக்கள் மேடம். ஏய், பர்ஸ் வாய வந்து எப்படி அல்றான் பாரு. நீ போய் குயிப்பம்ல. என்னம்மா ஒத்த சாக்லேட்டோட நிப்பாட்டிட்ட? ட்ரீட் கிட்ட கிடையாதா? ஏய் பொட்டோ பிளேட் எல்லாம் போய் சரக்கு காசு கேட்டுக்கு இருக்க. வண்டிக்கு எவ்வளவு செலவா போகுது? டாக்டர்மா ஒரு கை வீச்சு அடிச்சு விடுங்க. கை வச்சுனா 500 ரூபாய் தான். ஓ. ஏய் ஏன்டா எம்சி குடுக்குறீங்க? ஜெராக்ஸ் கேட்டா வைய போறானே. மாப்ள ஐம்பாட்ல வந்து சவுண்ட குடுத்துறாம. விட்றா, நான் பாத்துக்கறேன்டா. இந்தாங்க. ஏய் கொடலா, உனக்கு இன்னைக்கு செம ஏறடா. ஜெராக்ஸ் எங்க? 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா. டா வராம் பாரு. இங்க வந்துட்டா. ஏய், நல்ல வேலை.